சூர்யா சொல்ற மாதிரி மாரியை கொல்றதுக்கு நான் யார்கிட்டயும் விஷம் கொடுக்கல. பொய் சொல்லாத ஜாஸ்மின். நான் உன்னோட கூட்டாளிய கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். பிரியா, உள்ள வா. நடந்ததை ஒழுங்கா சொல்லு. உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஜாஸ்மின் மேடம் தான் என்கிட்ட விஷத்தை கொடுத்து மாரியை கொலை பண்ண சொன்னாங்க சார். மாரி உனக்கு நல்ல தானே பண்ணிருக்கா. அவளை எதுக்காக கொலை பண்ண நினைக்கிற? எதுக்காக ஜாஸ்மின் இப்படி எல்லாம் பண்ண? மாரி மேல உனக்கு கோவம் ஏதாவது இருந்தா நேருக்கு நேரா நீ சண்டை போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் நீ பண்ணலாமா? சூர்யா, மாரி மேல உள்ள கோவத்துல ஜாஸ்மின் புத்தி கெட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டா. இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. அதுக்கு நான் கேரண்டிப்பா. எனக்காக ஜாஸ்மின மன்னிச்சு விட்டுருப்பா. மன்னிச்சு விட்டுருணுமா? மன்னிக்கிற தப்பியா இவ பண்ணிருக்கா? அதெல்லாம் மன்னிக்கவே கூடாது. அதானே வாயு வைரமா இருக்கிற மாரிய கொலை பண்ண பாத்திருக்க இவ. இவளெல்லாம் எப்படி மன்னிக்கிறது? சூரிய மாமா, இவள மன்னிக்கவே கூடாது மாமா. நீ வாய மூடிட்டு பேசாம இரு. அம்மா பேசிப்பாங்கல்ல. தலை இருக்கும் பொழுது வாளெல்லாம் ஆடக்கூடாது ஹாசினி. நீ கொஞ்சம் பேசாம இரு. சூர்யா, ஜாஸ்மின் பண்ணது தப்புதான். என்ன நம்பி உன் கூட வாழணும்னு இந்த வீட்டுக்கு வந்தவ. அவ ஆசை நிராசானதுனால இப்படி ஏதாவது பண்ணிருப்பா. ப்ளீஸ் சூர்யா, எனக்காக இந்த ஒரு தடவை ஜாஸ்மின் மன்னிச்சிடுப்பா. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. மருமக மாரிய கொலை பண்ண பார்த்த இந்த கொலைகாரி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல இவள போலீஸ்ல ஒப்படைக்கணும். மாமா, இந்த பைத்தியக்கார மாம்சி விட மாட்டான் போல இருக்குதா? ஐயோ, தெரியாம பண்ணிட்டாங்க. பேசாம இரு. போலீஸ் எல்லாம் வேண்டாங்க. ஏய், நீ சுமாரு. ஐயோ, ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஜெகதீஷ் பேசுறேன். சொல்லிட்டான், போலீஸ்ல சொல்லிட்டான். யா, ஓகே. உடனே வந்துட்டானுங்க பாரு. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. என் மருமக மாரிய விஷம் கொடுத்து கொலை பண்ண பார்த்த கொலைகாரி இவதான். அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. என்ன ஆண்டி இது? அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது? போகட்டுமா? நான் இருக்கேன், நீ போ ஜாஸ்மின். கவலைப்படாத, உன்னை நான் வெளியில எடுத்துட்டு வந்துருவேன். கான்ஸ்டபிள், அவங்கள அரெஸ்ட் பண்ணு. ஓகே சார். ஐயோ, இவன் தான் இந்த அடி அடி அடிச்ச போலீஸ்காரமே.
இன்ஸ்பெக்டர், ஜாஸ்மினுக்கு உதவியா இருந்தது இந்த லேடி தான். இவளை கூட்டு போக. கான்ஸ்டபிள், அவங்களையும் கூட்டு போய் வண்டியில ஏத்துங்க. வாமா வாமா மாமா. ஜாஸ்மின், இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மாறி விஷயத்துல இன்னொரு முறை இப்படி நடந்தது போலீஸ்ல சொல்ல மாட்டேன். உன்னை தொலைச்சிருவன், ஜாக்கிரதை. ஐயோ, ஏஞ்சல் பியூட்டி போமா. கூட்டு போறானுங்களே, நல்லா இருப்பானுங்களா? சாரிம்மா, நான் வரேன். டாடி, நான் வரேன். சூர்யா, மாரிய பத்திரமா பாத்துக்கப்பா. ஓகே டாடி, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. வந்த வேலை முடிஞ்ச உடனே கிளம்பிட்டான் மாப்பிள்ள. நல்லா கேட்டுக்கங்க. மருமக மாறிக்கோ அவ வயத்துல வளர்ற குழந்தைக்கோ ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் பேச மாட்டேன். என்னோட துப்பாக்கி தான் பேசும். ஐயோ, ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். பார்த்து பக்கம் மாம்சி கீழே விழுந்துட போறீங்க. வாங்குத. அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? ஜாஸ்மினை வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மாம்ஸ் வேற துப்பாக்கி தான் பேசும்னு வார்ன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அந்த பைத்தியக்கார மாம்ஸ் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஏஞ்சல் பியூட்டியை எப்படி காப்பாத்த போறீங்கன்னு ஒண்ணும் புரியலையே. அதுக்காக ஜாஸ்மின் அப்படியே விட்டுட முடியுமா? அவ எனக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அவளை நான் கைவிட மாட்டேன். ஆமா சித்தப்பா, இந்த ஜெகதீஷ்கெல்லாம் நான் பயந்தவளே கிடையாது. பயந்த மாதிரி நான் நடிப்பேன், அவ்வளவுதான். அதுதான் எங்களுக்கு தெரியுமே. என்ன நடந்தாலும் சரி, ஜாஸ்மினை நான் வெளியில கொண்டு வந்தே தீருவேன். ஐயோ, சிஸ்டர் போற வேகத்தை பார்த்தா போலீஸ போட்டு அடிச்சிரும் போல இருக்குதே. இன்னும் என்னென்னலாம் ஏழ்றைய கூட்ட போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, இங்கதான். மாரி, தாத்தா, தாத்தா, மாரி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. வாங்க தாத்தா, வந்து உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீ உட்காரு, முதல்ல உட்காரு. நீ நான் அப்புறமா உட்காருறேன். எப்படி இருக்கீங்க தாத்தா? நல்லா இருக்கீங்களா? நான் உன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி நீ என்ன பார்த்து கேக்குறியா? நீ நல்லா இருக்கியாம்மா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தாத்தா. சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம். பார்த்தாலே தெரியுது. ஆமா தாத்தா, தனியாவா வந்தீங்க? அம்மா வரலையா? நீ முழுகாம இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அம்மா திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுறான்னு போயிருக்கா. நாளைக்கு வந்துருவா. ஏம்மா, அவ்வளவு பெரிய வீடை வச்சுட்டு இங்க எப்படி வந்தீங்க?
நான் சொல்றேன் தாத்தா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க எதுக்காக இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. பணம், வீடு, கார் இது மட்டுமே வாழ்க்கை இல்ல. இதெல்லாம் இருந்தா மட்டும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சிடாது. அந்த வீட்டுல கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு இந்த வீட்டுல கிடைக்குது. நானும் மாறியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் தாத்தா. ஆமா தாத்தா, நாங்க இருக்கிற இடத்த பார்த்து நாங்க சந்தோஷமா இல்லைன்னு தப்பா நினைக்க வேண்டாம். நாங்க ரொம்பவும் சந்தோஷமா தான் இருக்கோம். ஓ, எனக்கு என் மனைவியும் பொறுக்க போற குழந்தையும் தான் முக்கியம். அதனால சொத்து, காரு, பணம், பதவி இது எதுவுமே வேண்டான்னு நாங்க எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. அந்த சொத்து வேண்டான்னு எழுதி கொடுத்தது உங்க பெருந்தன்மை. அது மட்டும் இல்ல, உங்க மனைவி மேலேயும் குழந்தை மேலேயும் நீங்க வச்சிருக்கிற பாசம் எனக்கு நல்லா தெரியுது. ஐயா, ஆட்டோவிலே இந்த பேக் மறந்து வச்சுட்டு வந்தீங்க. எல்லாம் சரியா இருக்கு. தாத்தா நீங்க உட்காருங்க. ஐயா 150 ரூபா ஆச்சு. பணத்தை வாங்கி தாத்தா இருங்க, நான் கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்வீட் மாலாடு. இந்தா. அவ்வளோதான். தாத்தா, எதுக்கு தாத்தா இதெல்லாம்? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ முழுகாமல் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்து வீட்டு சொந்தக்காரங்கெல்லாம் இதை உனக்கு கொடுத்து விட்டாங்க. அவ்வளோதான். இது மாங்காய் தொக்கு. நீ மாசமா இருக்கல, அதுக்காக கொடுத்து விட்டாங்க. மாதா ஊட்டாத சொத்தை மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா, பக்கத்து வீட்டு சரோஜா கொடுத்தா. இது பாத்தியா, முறுக்கு. கோயில் பக்கத்தில் இருக்கிற சரஸ்வதி அவ உனக்காக கொடுத்து விட்டா. இந்த பாத்தியா மாங்காய், நீ முழுகாம இருக்கல, அதனால உன் ஃப்ரெண்டு மீனா கொடுத்து விட்டுருக்கா. ஸ்வீட்டு, இந்த பழம் இதெல்லாம் உங்க அம்மா உனக்காக கொடுத்து விட்டுருக்கா. இது நம்ம ஊர் சமயபுரத்து அம்மனுக்கு உன் பேர்ல அர்ச்சனை பண்ண. இந்த குங்குமத்தை எடுத்துக்க. மாப்பிள நீங்களும் எடுத்துக்கங்க. இத பத்திரமா வச்சுக்குமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க தாத்தா. கற்பக ரட்சாம்பாளுக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பூஜை பண்ணணும். மாப்பிள்ளை தன் கையால தாளம்பு மாலையை உன் கழுத்துல கட்டி அவர் கையால உனக்கு குங்குமம் வச்சு விட்டா உனக்கு பிறக்க போற குழந்தை நீயும் நோய் நொடி இல்லாம இருப்பீங்க. அந்த குங்கும பூஜை பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. மாப்பிள்ள, நாளைக்கு அப்பா அம்மா வருவாங்க, எல்லாரையும் கூட்டுவாங்க. நாளைக்கே பூஜையை பண்ணிடுவோம். சரிங்க தாத்தா. ஹஸ்பண்ட் சார், தாத்தா சொன்ன மாதிரி நாளைக்கு அந்த பூஜையை பண்ணிடலாமா? பூஜை நடத்தினா உனக்கும் குழந்தைக்கும் நல்லதுன்னு தாத்தாவே சொல்றாருல்ல. சோ கண்டிப்பா பண்ணிடலாம் மாதிரி. நான் ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிடுறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமா. சரிங்க தாத்தா. தாத்தா, நீங்க சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். தேங்க்யூமா. அத்தை பால். தேங்க்யூ. ஏண்டா மாப்ள, ஏஞ்சல் பியூட்டியை வெளியே கொண்டாரன்னு சொல்லிட்டு போன சிஸ்டரை இன்னும் காணுமே. ஒருவேளை இன்ஸ்பெக்டர் சந்தேக கேஸ்ல சிஸ்டரையும் உட்கார வச்சுட்டானா? மாப்ள, சிஸ்டர் உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்ல மாமா,
அம்மா எனக்கு எந்த போனும் பண்ணல. அப்ப கன்ஃபார்மா உட்கார வச்சுட்டான் போல இருக்குது. அத்தை சொன்ன மாதிரி ஜாஸ்மினை கூட்டிட்டு வராங்க. ஐயோ, அடுத்து என்ன பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ? நின்னுட்ட வா. அங்கிள், நீ கவலைப்படாத, அவரை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ வா வா. இல்ல ரூமுக்குள்ள போயிடுறான். என்ன எடுத்துட்டு வர போறான்னு தெரியலையே. நின்னு பேச பயம் போல இருக்குது. ஐயோ, துப்பாக்கி எடுத்துட்டு வரானே. ஆஹா, இன்னைக்கு பியூட்டியோட விக்கெட் அவுட். குறி மாறுது. ஐயோ, சிஸ்டர் விக்கெட்டும் காலியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமகளை கொல்ல பார்த்த இவள நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்த இந்த கொலைகாரிய மறுபடியும் நீ வீட்டுக்கு கூட்டு வந்திருப்ப. ஆஹா, மாம்ஸ் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கிறான். இப்போ நல்ல சந்தர்ப்பமா கிடைச்சிருச்சு. சிஸ்டர் பியூட்டி 2 பேர் விக்கெட் நீங்க காலின்னு நினைக்கிறேன். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா வெளியே போ சொல்லு. இல்ல நான் பேச மாட்டேன். துப்பாக்கி தான் பேசும். எல்லா டயலாகையும் மாம்சே பேசிட்டு துப்பாக்கி பேசு எல்லா பழியும் துப்பாக்கி மேல போடுறான் பாரு. மாம்சே, நீ ஆட்டுல துப்பாக்கி தானா சுற்ற போகுது மாம்சே. இங்க பாருங்க, உங்க கோவம் நியாயமானதுதான். ஜாஸ்மின் செஞ்சதும் தப்புதான். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா? ஜாஸ்மின் பண்ணது தப்பு இல்ல, துரோகம். தப்புக்கும் துரோகத்துக்கு என்ன வித்தியாசம்னு தெரியலையே. மருமகளை கொல்ல நினைச்ச இவள நான் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே தப்பு. இவளை சுட்டு கொல்றதுக்குள்ள இங்க இருந்து போ சொல்லு. என் ஒத்த வார்த்தையை நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளா வாழ போறோங்கிற கனவோட வந்தவ இந்த ஜாஸ்மின். ஜாஸ்மினோட கனவு நிறைவேறாம கனவாவே கலைஞ்சு போனதுக்கு காரணம் இந்த குடும்பம் தானே. நீங்க என்ன பேசுற தாரா? சூர்யாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் ஜாஸ்மின் மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டது இவளோட தப்பு. இந்த வீட்ல மாறி மருமகளா இருக்கும்போது ஜாஸ்மின் இங்க கூட்டிட்டு வந்தது உன்னோட தப்பு. இந்த வீட்ல எல்லாமே தப்பு தப்பா தானே நடக்குது. ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க அத்தை. இவ பங்குக்கு இவ்வளவு ஆரம்பிச்சுட்டா. நான் ஒன்னும் என் இஷ்டத்துக்கு எந்த முடிவு எடுத்தோம் ஜாஸ்மினை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. சூர்யா மாறி 2 பேரும் சம்மதிச்சதுக்கு அப்புறமா தான் நான் ஜாஸ்மினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆமா சிஸ்டர், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். எல்லாத்துக்கும் மேல ஜாஸ்மின் சூர்யா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. மருமகளை கொல்ல பார்த்த ஜாஸ்மின் இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே அனுப்பு. ஜாஸ்மின் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். ஏதோ மாறி மேல இருக்கிற வெறுப்புல தப்பு பண்ணிட்டா. இனிமே அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஏய்,
இப்போ மாறி இங்க இருந்திருந்தா கூட ஜாஸ்மினை மன்னிச்சு வீட்ல சேர்த்துக்கிட்டு இருந்திருப்பா. எனக்காக இந்த ஒரு தடவை ஜாஸ்மினை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்ல அப்படி ஏதாவது நடந்தா நானே ஜாஸ்மினை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். முடியாது. இத மட்டும் என்னால ஒத்துக்கவே முடியாது. இவளை இப்ப வீட்டை விட்டு அனுப்பு.